நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் உட்பட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், கேரள மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், ஆங்காங்கே தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கத்தினால் சற்று வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீரென ஏன் இந்த மாற்றம்? சில தினங்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, 2-3 தினங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது அதிகரித்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதன்படி அதிகரித்திருந்தது. இப்பொழுது தென்மேற்கு பருவக்காற்றினுடைய அந்த வீரியம் என்பது குறைந்து காணப்படுகிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை சற்று வீரியம் குறைவாக தானே இருக்கிறது. இப்போ முன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனத்த மழையெல்லாம் பதிவாகலை இல்லையா? இப்போ ஆகஸ்ட் தொடக்கத்தில் சில தினங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கத்தினால நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் வலுவான மழையெல்லாம் பதிவானது. அதே போல் வால்பாறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் ஒரு 2-3 நாட்களாக 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி வந்தது. இவை போக திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட அந்த மேற்கு பகுதிகளில் ஊத்து மாதிரியான இடங்களிலெல்லாம் கனத்த மழை பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில். அதன் பிறகு அந்த ஆக்டிவ்னஸ் குறைந்து தான் தற்சமயம் இருக்குது. அதனால் உட்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெப்பச்சலன மழை நன்றாகவே பதிவானது. இப்போ இதற்கு முந்தைய தினம் பதிவான அந்த வெப்பச்சலன மழையை பார்த்திங்கன்னா ஒரு பரவலான வெப்பச்சலன மழையாக தான் இருந்தது. அதற்கு முன்பும் பார்த்திங்கனாக்கா ஓரளவிற்கு கணிசமான வெப்பச்சலன மழையாக பதிவாகி வந்தது. இது அனைத்துமே நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை குறைந்து விடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கலாம். அப்படி இருக்காது. உட்பகுதிகளிலும் வெப்பச்சலன மழையானது பதிவாகும். இப்பொழுது இந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியமானது சற்று அதிகரிப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா, இது தொடர்பாகவும் இதற்கு முந்தைய சில தினங்களில் நம்ம காணொலிகளில் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வட இந்திய பகுதிகளில் அடுத்து ஒரு சுழற்சியானது உருவாகும், அது வீரியமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தோம். இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய வடமேற்கு பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரம் பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அது தீவிரமடைகிறதுனால மட்டுமே நம்முடைய கேரள மாநில பகுதிகளும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் சற்று வலுவான மழைப்பொழிவை பெறுவதற்கு ஏதுவான அமைப்புகள் உருவாகிவிடலை. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்தில் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுமத்ரா தீவுகளுக்கு கொஞ்சம் மேற்குன்னு சொல்லலாம் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி அதன் பங்கிற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றை அதன் வசம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு இங்கே காற்று வருது இல்லையா? இப்போ நமக்கான தென்மேற்கு பருவக்காற்றே பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்திலிருந்து தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்று தான். அதுதான் நார்தன் ஹெமிஸ்பியருக்கு வரும்பொழுது கொரியாலிஸ் விசையினால் பெண்டாகி அதனுடைய டைரக்ஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்முடைய நிலப்பரப்பை அடையுது. ஸோ அந்த சுழற்சி ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுனால நமக்கு வரக்கூடிய அந்த காற்றானது கேரள மாநிலத்தில் மிக சிறப்பாக ஊடுருவுகிறது. இதற்கு முந்தைய சில தினங்களில் பார்த்திங்கனாக்கா மாதிரிகளினுடைய கணிப்பு எப்படி இருந்ததுன்னா, நமக்கு வருவதற்கு முன்பாகவே, அதாவது கேரள மாநில அந்த நிலப்பகுதிகளை அடைவதற்கு முன்பாகவே அந்த காற்று வலுவாக இருக்காது. அதற்கு முன்பே பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் கீழ் நோக்கி தள்ளப்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டிகிட்டு இருந்தது அந்த வெதர் மாடல்ஸ். இப்போ பார்த்திங்கனாக்கா அதனுடைய கணிப்பு அது மாற்றிக்கொள்ள தொடங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் இதுதான். அந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷன் ஒரு மேஜர் ரோல் இதில் ப்ளே பண்ணியிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம டைரெக்டாக பார்த்தோம்னா நம்ம நார்தன் ஹெமிஸ்பியரில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தீவிரம் அடைவது என்பதும் ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ இந்த 2 காரணிகளால் தான் நமக்கு மழையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கணிசமாக கிடைக்க இருக்கிறது. எந்த அளவிற்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இப்போ முன்பு இருந்த அளவிற்கு ஆக்டிவாக பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதாவது தொடர்ச்சியாக அந்த கனமழை 150 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் அந்த மாதிரிலாம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவிற்கு மழை கிடைத்தால் அதுவே மகிழ்ச்சி. இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நிச்சயமாக தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில் கனமழை பதிவாகும். பம்பை நதிக்கரை ஓடம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், நம்முடைய முல்லை பெரியார் அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. கேடிசிசி பில்டர்லாம் மழை குறைந்திடம் வாங்குற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கவே தேவை கிடையாது. நிச்சயமாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு, இதை நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், இப்பயும் சொல்கிறேன், இந்த 2026ஆம் ஆண்டில் மேற்கு திசை காற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் சரி, தீவிரம் அடையாமல் இருந்தாலும் சரி, சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இடையே மழை வாய்ப்புகள் என்பது உருவாகி கொண்டு தான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் வீரியம் பெற்று இருந்தது என்றால் அந்த மழை வாய்ப்புகள் அங்கே ஜாஸ்தியாகவே இருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து காற்று அந்த பகுதிகளுக்கு வரும். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜஸ் என்பது இருக்கிறது. அது தொடர்பாக நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேடிசிசி பெல்ட்டுக்கு குறிப்பாக இந்த சென்னை மாநகர் மற்றும் இந்த புறநகர் பகுதிகளுக்கு என்னென்ன மாதிரியான ஜாகிரபிக்கலான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத
இப்போ அந்த காற்று வந்து வரும்பொழுது கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகள் பட்டியல் எடுத்து பார்த்தால் கூட, அதாவது 5ஆம் தேதி அன்று காலை 8:30 மணி வரையில் பதிவாகி இருந்த அதற்கு முந்தைய 24 மணி நேர மழை அளவுகள் பட்டியலில் கூட சென்னை மாநகரில் பள்ளிக்கரணை சுற்று வட்டார பகுதிகளில் 134 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது. இப்பொழுது நேற்று காலை 8:30 மணியிலிருந்து தற்பொழுது வரையில் இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை எடுத்து பார்த்தாலும் ஐஸ் ஹவுஸ் மாதிரியான பகுதிகளில் 37 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் பகுதிகள் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் சென்னை மாநகரில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அது கொஞ்சம் பெரிய ஊர் இல்லையா, அதனால் சில இடங்களில் கொஞ்சம் நல்லா பதிவாகுது. இப்போ பள்ளிக்கரணையில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழைனா நுங்கம்பாக்கத்துலேயும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் அந்த பெரிய ஊருக்கான ஒரு இயல்புங்கிறது. அதனுடைய நிலப்பரப்பு ரொம்ப பெருசுங்க, அதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. தாம்பரத்தில் வேறு மாதிரி மழை வந்து பதிவாகும், கிண்டியில் வேறு மாதிரி மழை வந்து பதிவாகும். ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் என்பது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸுங்கிறது. அதுவே நம்மளுடைய ஊரில் பார்த்திங்கனாக்கா இப்போ காரைக்காலில் கடல் பகுதிகளில் இங்கேயே சேஞ்சஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதையே நான் வந்து சொல்லியிருந்தேன். மழைமானி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரியான மழை அளவு, மழைமானி இல்லாத இடத்துல அதை விட கொஞ்சம் கூடுதலான அளவு மழை கூட பதிவாகி விடுகிறது. பட் மழைமானி இல்லைங்கிறதுனால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடுகிறது. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது நிலவரம். அதில் சென்னை மாநகர் வந்து கொஞ்சம் இந்த அதிக மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா, இப்போ சென்டர் ஆஃப் த சிட்டியில் அங்கே 30 மில்லிமீட்டர் 40 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா பள்ளிக்கரணையில் பெஞ்ச அளவுக்கு மழை வந்து எங்களுக்கு பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. பட் பள்ளிக்கரணையில் எத்தனை வருஷமாக நம்ம மழைமானியை வச்சு மழை அளவுகளை அளந்து கொண்டு இருந்தோம். அதனால் அதை நீங்கள் டைரெக்டாக கம்பேர் பண்ணிக்காதீங்க. இதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நுங்கம்பாக்கத்திற்கான அந்த ரெயின்ஃபால் டேட்டா, அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப பெருசு. பள்ளிக்கரணைக்கான ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதி தான், ரொம்ப நாளாக இருக்குது. அந்த சதுப்பு நிலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரணா இத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கிறது, அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் அங்கே வந்து மழைமானி வைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை நம்ம எத்தனை நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நான் வந்து கேட்க வரேன். அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் வந்து ஆவரேஜாகவே இந்த மாதிரியான நிலவரங்கள் அங்கே வந்து இருந்திருக்கலாம். அது நமக்கு வந்து தெரிய வராமலேயே இருந்தது பல ஆண்டுகளாக. இப்போ ஒரு மழைமானியை கொண்டு போய் அந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் வைக்கும் போது, அதாவது அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும்பொழுது அங்கங்கே நீங்கள் மழைமானியை வைக்கும் போது அங்கங்கே பதிவாகிற மழையெல்லாம் என்ன சென்னையில் அங்கே மழை பதிவாகுதா, எங்கள் ஊரில் மழை பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணுது. பட் உண்மையிலே அதனுடைய நிலப்பரப்பு என்பது வேறு, அதனுடைய அமைப்பு என்பது வேறு. ஸோ ஒவ்வொரு பகுதியும் வித்தியாசமானது தான். அதனை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகளும் இருக்கும். அதனால தான் மிக்ஜாம் புயலின் பொழுதே பள்ளிக்கரணை பகுதிகளில் பதிவான மழையும், துறைப்பாக்கம் அந்த மாதிரியான இடங்களில் பதிவான அந்த மழையும் அதிகமாக இருந்தது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்சஸ் இருக்க தாங்க செய்யும். சரி, அதை விடுவோம். இப்போ நம்ம வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சில விஷயங்களை பார்த்துவிட்டு மேலோட்டமாக தான், அதை நம்ம டீட்டெயில்டாக அப்படி டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதற்குன்னு நிறைய நாட்கள் இருக்கிறது. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்னினோ தெற்கு அலைவினுடைய அந்த நிலவரத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு தீவிர எல்னினோவுக்கான சூழல்கள் நிலவுவது என்பது உறுதியாகிவிட்டது. இதை நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிலேயே உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இதனுடைய இம்பேக்ட் என்பது கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை 2026 இருக்கும். அதனால் வடகடலோர மாவட்ட பகுதிகள் உட்பட கடலோர பகுதிகளில் மழையானது அதிக அளவில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இயல்பை விட கூடுதலான அளவு மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். சில இடங்களில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான அளவு மழையானது பதிவாகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாக அதிகமான அளவு மழை பதிவாகுவதற்கான அந்த ஈவெண்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியும் சில ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா வீக்கர் சர்க்குலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. வீக்கர் சர்க்குலேஷன்னா அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சியாக இல்லாமல் வலுகுறைந்த சுழற்சியாகவும் அண்ட் வேகமாக நகரக்கூடியவையாக இல்லாத சுழற்சியாகவும் இருக்கும். அதாவது பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று மழை பொழிவை அதிகமாக கொடுக்கக்கூடிய சுழற்சிகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரியான அந்த நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. இதற்கு முந்தைய சில ஆண்டுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த தென்கோடி மாவட்டங்களில் ஒரு நாள் அந்த டிசம்பர் மாதத்தில் பதிவான மழை எந்த அளவிற்கு பதிவானதுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு தேடி பார்க்கும்போது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சுழற்சியெல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அந்த சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழை வந்து இந்த ஆண்டு கை கொடுக்கும். ஃபெஞ்சல் புயல் மாதிரியான ஒரு புயலாக நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். டிப்ரெஷன் மாதிரியான அந்த விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
மேபி அது எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ எல்னினோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளில் எல்லா கண்டிஷனும் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தணும்னு அவசியம் கிடையாது. போக போக இன்னும் நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க வரும். இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை வச்சு வடகிழக்கு பருவமழை சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கடலோர பகுதிகளுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நம்மளால் ஓரளவுக்கு எடுத்து கூற முடியுது. அதை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதான் கடலோர பகுதிகளுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களுக்கும் மிக மிக ஃபேவரபுளாக இருக்கும். நண்பர் கூட வந்து சொல்லுவார், மட்டக்களப்பில் கனமழை பதிவாயிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கொழும்புல தான் வந்து அந்த மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால அந்த மேற்கு பகுதிகள் தென்மேற்கு பகுதிகளில் நல்ல கண்டிஷன்ஸ் வந்து நிலவுது. அதனுடைய சைடு இம்பேக்ட் தான் மட்டக்களப்பு பகுதிகளிலையும் வந்து மழையானது பதிவாகி வருகிறது. ஆனால் இந்த மாதிரி இருக்காது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில். உங்களுக்கு தெரியாததில்லை, நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து தித்வா புயலினப்போ கிடைத்த மழையையும் அதே சமயம் ஜூன் மாதத்துலேயோ ஜூலை மாதத்துலேயோ மட்டக்களப்பில் கிடைத்த மழையையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்துலேயோ ஜனவரி மாதத்துலேயோ நீங்கள் இலங்கையினுடைய தென்கிழக்கு மாகாணங்களில் கனத்த மழைப்பொழிவை பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் என்ன தான் இப்படிலாம் எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை வச்சு இந்த மாதிரியான அந்த ஸ்லோ மூமெண்ட் இருக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷன் இருக்கும், வீக்கர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்வைத்து நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வரைபடம் வரைகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணை மூடிட்டு வரைகிற மாதிரியான ஒரு படம் இது. அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டு அது கலர்லாம் அடித்து அதுக்கு கண்ணெல்லாம் போட்டோம்னாக்கா அதுதான் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு அவுட்லுக் மாதிரி தான் கொடுக்குறோம். இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தோராயமாக பேசியிருக்கோம். பட் போக போக பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அடுத்து செப்டம்பர் மாதம் இருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து வரும். அக்டோபர் மாதத்தில் அந்த விண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கலாங்கிற தொடர்பான விஷயங்களும் நமக்கு வந்து தெரிய வந்துடும் செப்டம்பர் மிட்டிலேயே. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை விலகலும் வரணும் இல்லையா, அதுவும் கரெக்டாக நடக்கணும். ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நிறைய கணிப்புகளை வந்து முன்வைக்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக. இப்போதைக்கு இதை நம்ம வந்து ஒரு பேஸ் விஷயமாக எடுத்துப்போம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் கடலோர பகுதிகளுக்கு இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பார்க்கும்பொழுது இப்பொழுது நம்ம மழை வாய்ப்புகளுக்கு வந்துடலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் நான் சொன்ன மாதிரி பெரியார் அணை நீர்பிடிப்பு பகுதிகள், முல்லை பெரியார் அணையெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் மழையானது பதிவாகலாம். வால்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சின்கோனா சின்னக்கல்லாறு மாதிரியான இடங்களிலும் சற்று வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு, அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. இவை போக உட்பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். சேலம் மாவட்ட பகுதிகளிலும் நான் வந்து வெப்பச்சலன மழையை வந்து எதிர்பார்க்குறேன். அதே போல் இப்போ தென் மாவட்ட பகுதிகளில் மேற்கு திசை காற்றினுடைய வேகமும் கொஞ்சம் அதிகரித்திருப்பதனால உங்களுக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த சிவகங்கை மாதிரியான மாவட்டத்திற்கு சில எட்ஜஸ்ங்கிறது இருக்குது. எப்படி கேடிசிசி பெல்ட்டுக்கு சில எட்ஜஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இல்லை ஜூலை மாதத்தில் இந்த சிவகங்கை மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களுக்கு, விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களுக்கெல்லாம் சில எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எட்ஜஸ் வந்து நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் கூட ஒர்க் அவுட் ஆகலாம். மேற்கு திசை காற்றும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது கேரள மாநில பகுதிகளில். ஸோ அதனுடைய அந்த பெனிஃபிட்டை வந்து மதுரை மாவட்ட பகுதிகளும் பெறலாம். மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளின் சில இடங்களிலும் எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதே போல் தான் சிவகங்கை மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இப்போ சிவகாசிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகாசி அல்லது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். இப்போ பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நேற்றைய தினம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் அந்தளவுக்கு மழை பதிவாகலாம்னு நினைக்கிறேன். கடலூர் மாவட்ட பகுதிகளில் பதிவாகி இருக்கா? இல்லை, ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் லேசான மழை பதிவாக இருப்பதாக தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இதுக்கு வந்து மேற்கு திசை காற்று கொஞ்சம் வேகம் கூடி இருப்பதும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒன்றோட ஒன்று பிணைந்த விஷயங்கள். காரணிகளை தேடி நம்ம அலைய வேணாம், பட் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் உட்பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அது தென் உள் மாவட்ட மழை வாய்ப்புகள் வந்து உறுதி தான். கேடிசிசி பெல்ட்டுக்கான மழை வாய்ப்புகளும் வந்து உறுதி தான். அதிலலாம் வந்து மாற்று கருத்துக்கள்லாம் எனக்கு வந்து கிடையாது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. வேலூர் மாவட்ட பகுதிகளில், நம்ம திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில், ஜவ்வாது மலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. விழுப்புரம் மாவட்ட பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா வெரி வெரி சப்ஜெக்டிவ். டெல்டாவின் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கலாம். அரியலூர் மாவட்ட பகுதிகளில், கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதை போக பார்த்திங்கனாக்கா அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். பட் கேடிசிசி வந்து கம்பல்சரி இனி வரக்கூடிய நாட்களில் இடையே சற்று கணிசமான மழை பொழிவை பெறுங்கிறதுல நான் வந்து வேறு கருத்துக்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி அங்கே பெனிஃபிட் அடையுதுங்கிறது தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வானிலை தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசலாம். அப்கமிங் டேஸ்லேயும் கேடிசிசி பெல்ட்டுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். இப்போ 6ஆம் தேதி மட்டும் கிடையாது, 7ஆம் தேதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதி என்றும் பார்த்திங்கனாக்கா பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். அதே போல் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வந்து இருக்கும். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லாட்டிடியூட் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு நிலையில் வந்து இருக்குது அப்கமிங் டேஸில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அதனால் புதுச்சேரிக்கும் இடையே மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து கை கொடுக்கும். அது கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் மழை பதிவானால் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ளலாம் தேவை கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்குது தற்போதைய கண்டிஷன்ஸ். இப்போ மழை அளவுகளை பார்த்துடலாம். இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை நம்ம பார்க்கும் பொழுது ஐசோஸில் 37 மில்லிமீட்டர், சாத்தாங்காடு ஊர் பேர் பயங்கரமாக இருக்குது பாருங்கள், சென்னை மாநகரில் 36 மில்லிமீட்டர், ஐனாவரத்தில் 36 மில்லிமீட்டர், மாதவரம் சென்னை தான் 35 மில்லிமீட்டர், திருவெற்றியூர் சென்னை மாநகர் 32 மில்லிமீட்டர், எக்மோர் சென்னை மாநகர் 30 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 29 மில்லிமீட்டர், வேப்பேரி எல்லாமே சென்னை மாநகர் தாங்க லிஸ்ட்டில். டாப் 2 நிறைய இடங்கள் வந்து இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, பட்டாபிராம் இருக்குது, பட்டாபிராமில் 10 மில்லிமீட்டர். ஸோ நிறைய இடங்கள் சென்னை மாநகராக தாங்க இருக்குது. வேலூர் மாவட்ட பகுதிகள் இருக்குது. மேல் பள்ளிப்பட்டு அப்படிங்கிற மாதிரியான பகுதி இருக்குது, அங்கே 8 மில்லிமீட்டர் அளவு மழையானது இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஒரு இடத்துல மழை பதிவாக இருக்குதுங்க. புஞ்சை தாமரை குளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, அங்கே 5 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரிய போது அங்கே வந்து 4 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து இருந்திருக்குது. இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸுங்கிறது, அதாவது 5ஆம் தேதி அன்று பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்கள்லாம், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நள்ளிரவு நேரங்கள்லாம் இந்த மாதிரியான இந்த கண்டிஷன்ஸ் என்பது வந்து இருந்திருக்கிறது. அதுதான் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் இதை விட பெட்டரான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூட சில இடங்களில் கணிசமான அளவு மழை பதிவாகலாம். நான் சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கேரள மாநில பகுதிகளில் கனமழை வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய இம்பேக்ட்னால நம்ம தேக்கடி மாதிரியான இடங்களிலும் ஓரளவிற்கு மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். அதே போல் நான் சொன்ன மாதிரி அந்த உட்பகுதிகள்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்க தொடங்குகிறேன். இந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கி கொண்டு இந்த காணொலியை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் காணொலியின் நேரம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். 18 நிமிடங்கள் ஆகியிருக்கிறது. ஸோ இதோட இந்த காணொலியை போதும்னு நினைக்கிறவங்க வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனிமேல் நான் வந்து கேள்விகளுக்கு தான் விளக்கங்கள் வழங்க போகிறேன். அதற்கான நேரம் என்பது அவர்கள் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்களோ அதனை பொறுத்தது தான். அந்த கேள்விகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல், அந்த கேள்வியை யார் முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தாற் போல் நான் பதில்களை வழங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கேள்விகளுக்கான விளக்கங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இனிமேல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இதோடு அந்த காணொலியை நிறுத்தி கொண்டு நீங்கள் வந்து விடை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, முதல் கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஷாகி 1988 ஜாங்கர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, இன்னர் சிட்டி சென்னை, நுங்கம்பாக்கம் அண்ட் சரௌண்டிங்ஸ் 8 to 3 almost continuous drizzle, but 12 to 1 a.m. summer downpour. That 1 hour alone would have given 2 to 2.5 centimeter, and rest of time just to 1 to 1.5 centimeter. Total out 3.5 to 4 centimeter. Finally, after the May
First week rain 7 centimeter, we have hit above 2 centimeter by a decent margin in a single downpour. Hopefully it will hit a cumulative downpour. It will hit a cumulative of 10 to 15 centimeter by the 10th. All the best G. Is the above mentioned decent expectation around 10 centimeter in the next week அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு கேள்வியாகவும் கூட கேட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதுல தவறே இல்லை. இந்த மாதமே வெப்பச்சலன மழைக்கு ஃபேவரபுளான மாதம் தான். அதுலேயும் சென்னை மாதிரியான பகுதிகளுக்கு வந்து பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேர மழைக்கு ரொம்ப ஃபேவரபுளான மாதம் தான் ஆகஸ்ட் மாதம். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் குறை சொல்லவே மாட்டேன். அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களில் நிச்சயமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையானது பதிவாகும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு சர்ப்ரைஸ் கூட உங்களுக்கு வந்து காத்திருக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம் அப்கமிங் டேஸில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதற்காக காத்திருங்க. சென்னை மாநகரில் ஆகஸ்ட் மாதம் ஓரளவிற்கு அதனுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்து கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகுலா ரைன் வெரி ஹெவி 3 days, தேங்க்யூ ஸோ மச் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ஹெவின்னு சொன்னீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் பதிவாகக்கூடிய மழையை நீங்கள் வந்து என்ன மாதிரி சொல்லுவீங்க? இப்போ பதிவாகிறது மழை எப்படி சொல்கிறதுனா அது வந்து ஒரு டைப் ஆஃப் மழை. இப்போ இதுவே தொடர்ச்சியாக பதிவானுச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பருவமழையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ ஒரு மழை பேஞ்சி அது வந்து நின்றுடுச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. இங்கேயும் நல்ல மழை பெய்யுது. இப்போ வந்து சில மணி நேரங்களில் வந்து 50 மில்லிமீட்டரை தாண்டுது, 100 மில்லிமீட்டர் கூட சில இடங்களில் பதிவாகுது. அதெல்லாம் வந்து இப்படி சொல்கிறதுனா ஒரு குறுகிய நேரத்தில் அதிக அளவிலான மழை பதிவாகுது. நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அந்த கடலோர பகுதிகள்லாம் பெனிஃபிட் அடையுது இல்லையா? அந்த மாதிரி வந்து இது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மழை பெஞ்சு பார்த்திங்கனாக்கா அந்த மணலே வந்து ஈரப்பதம் நிறைந்த மணலாக இருக்கும், நல்லா சேச்சுரேட்டான மணலாக இருக்கும். அதுக்கு மேலும் வந்து மழை வந்து பதிவாகும் பொழுது அது வந்து கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரியாக வந்து இருக்கும் சில நேரங்களில். இது வந்து வெப்பச்சலன மழை மாதிரி தானே இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன், வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. உயர்மட்ட மேகங்கள் இருந்தது, உயர் மேகங்கள்னு சொல்லலாம், ஹை க்ளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து காலை நேரத்தில் பாண்டிச்சேரியிலலாம் இருந்ததை பார்க்க முடிந்தது. 5ஆம் தேதி அன்று காலை நேரத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன். நான் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன். அப்போ ஏர்லி மார்னிங்கே கிளம்பி அங்கே போயிட்டேன். அண்டு ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அந்த ஒரு நண்பகல் பிற்பகல் வரும்பொழுது வெயில் கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிது, ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு இண்டிகேஷன் அப்கமிங் டேஸில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ புதுச்சேரி நண்பர்களே, நீங்களும் தயாராக இருங்க. மழை வாய்ப்புகள் என்பது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் சூப்பர்ஸ் டிஎஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இப்போ நல்ல ரெயின் சென்னையில், பட் மார்னிங் ரொம்ப ஸ்வெட்டிங். மார்னிங்கில் ரெயின் வந்தால் அதாவது மார்னிங்கில் ரெயின் வந்த மாதிரியே இல்லை, நோ சில்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஹீட்டு வந்து வெப்பச்சலன மழைக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் வந்து அதான் மாலை நேரத்தில் மழை பதிவாகுதில்லை. இப்போ நள்ளிரவு ஒட்டிய நேரத்தில் கூட மழையெல்லாம் பதிவாகி இருக்குது போல். ஜஸ்ட்டு என்ஜாய் தட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பால்பாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நிலக்கோட்டைக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் எந்த மாதத்தில் மழை வரும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். நிலக்கோட்டையோடைய அந்த அமைப்பே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்புங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே சில நாட்கள் வந்து உங்களுக்கு சாரல் மழை அல்லது தூறல் மழை, சில நேரங்களில் மிதமான மழையெல்லாம் பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பும் வந்து இருக்குது, இல்லைன்னா நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் இப்போ நான் சொல்லியிருந்தேன் காணொலியில். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது, மதுரை மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குன்னா நிலக்கோட்டை பகுதிகளை மட்டும் அதை மிஸ் பண்ணிவிடும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அங்கேயும் மழை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் நீங்கள் மழையை எதிர்நோக்கி காத்திருங்க. ஆனந்தன் மகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து சிறுமுகை லைட் ரெயின் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. அதுக்கப்புறம் மதிவானன் ஜி வந்து வாழ்த்துக்கள் இதயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் கூட போன சுற்றுலா சொல்லியிருந்தேன், வெப்பச்சலன மழை சுற்றுலா. பட் அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் வழங்கலைன்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்கள் பலன் கொடுக்குதாங்கிறத பார்க்கலாம்.
நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். கார்த்திகேயன் நம்மால் வந்துட்டார். இந்த முறை விவகாரமான கேள்வியா இல்லை விவேகமான கேள்வியாங்கிறத நம்ம பார்த்துடலாம். வணக்கம் அண்ணா, நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் சுற்றுவட்டார பகுதியில் 30 நிமிடம் கனமழை கொட்டி தீர்த்தது. உங்கள் ஊரில் மழை பதிவானது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குதுப்பா. நான் ராயபுரம் முதல் பெரம்பூர் வரை லேசான இடி மின்னல் மழை கொட்டியது. சிறிய நேரத்திலேயே மழை நீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியதை பார்த்து ஆனந்தமாக இருந்தது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயம். பட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உட்கட்டமைப்பு விஷயங்கள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் இந்த 200 ஃபீட் ரேடியல் ரோடில் தண்ணி தேங்கி நிற்கிறத என்னால் வந்து வீடியோஸ் வாயிலாக பார்க்க முடிந்தது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அங்கே குப்பைகளை அதிகமாக கொட்டி வைத்திருந்தார்கள் அந்த பெருங்குடி பகுதியில் நினைக்கிறேன். அது மேடுகளைப் போல் காட்சி அளித்தது. அதுவே ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த மலையிலிருந்து நீர் வந்து வரும்போல இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து கர்நாடக மாநில பகுதிகள் வந்து இந்த மடிகேரி அந்த சரௌண்டிங்ஸ் இருக்குது இல்லையா, அதனை ஒட்டி கூர்கு அந்த மாதிரியான அந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் மேடான பகுதிகள். கர்நாடக மாநிலமே மேடான ஒரு பகுதி தான். தமிழகத்தினுடைய அந்த டெல்டா போன்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ அங்கேருந்து தான் நீர் வந்து இங்கே வந்து வருது. அதாவது மலையில் பதிவாகி அங்கேருந்து வடிந்து அப்படியே வருகிறது, கடல் பகுதிகளை அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. அந்த மலையிலேருந்து நல்ல மழை பெய்யுது, அங்கே தண்ணி வர்றது தான் டேம் போட்டு தடுத்துருக்குறாங்க. அதில் கூட உபரி நீர் அப்பப்போ வந்துடுது. ஏன்னா எக்ஸஸாக மழை பெய்யும் போது அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்க முடியாது, திறந்து தான் விட்டாகணும். ஆனாலும் கொடுக்க வேண்டிய நீரை வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது. அது என்ன இவ்வளோ விஷயத்தையும் மீறி கொடுக்கவே மாட்டேன்னா அது என்ன அர்த்தம்? அது அங்கே இல்லைன்னா பரவாயில்ல, அங்கே தான் இருக்க. சரி விடுங்க, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அந்த மலையிலிருந்து நீர் வடிந்து வருகிறதோ இல்லையோ, இங்கே நீங்கள் பள்ளிக்கரணைக்கு பக்கத்தில் பெருங்குடிக்கு பக்கத்தில் மலையாக உருவாக்கி வச்சுருக்கீங்களே, அந்த மலையெல்லாம் வந்து என்றைக்கு பிரச்சனை கொடுக்க போகுதுன்னு தான் தெரியல. காற்று மேலெழும்புதெல்லாம் அங்கே நடக்க போகுதுப்பா வருங்காலத்தில். நீங்கள் மலையெல்லாம் பெருசாகிக்கிட்டே இருக்கீங்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கனிம வளங்கள் கொள்ளை தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டது. இங்கே இருக்கிற மலையெல்லாம் வந்து குடையிறாங்கன்னு. நீங்கள் மலையெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க குப்பைகளை கொட்டி. அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடையாதா? அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. யார் எடுக்கணும்? அந்த ஊர் மக்கள் தானே எடுக்கணும். சென்னை மக்கள் தானே. நீங்கள் கார்த்திகேயன் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்கன்னு எனக்கு வந்து தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி இந்த பள்ளிக்கரணையில் இருக்கிற இப்போ புதுசாக கட்டி வச்சுருக்கீங்களா பிளாஸ்டிக் பையினால் குப்பைகள்னால் கட்டப்பட்ட அந்த பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து எப்படியாவது கொஞ்சம் அங்கேருந்து அப்புறப்படுத்த சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சென்னைக்கு. ராஜகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, சார் வேதாரண்யம் வட்டம் கோவில் தாவு இரவு 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் இணைந்துடுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் டெல்டாவில் மழை பதிவாகும், சப்ஜெக்டிவாக இருக்கும். பட் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். ஆனந்தன் 3911 வணக்கம். தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்றுள்ளது, ஆனால் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மழை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ தான் இந்த கமெண்ட்டை நான் வந்து பார்க்கவே இல்லை. நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை வச்சு அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றின் திசையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாறுதல்கள் இவைகளை வைத்து இப்போ தான் சொல்லியிருந்தேன். தென்மேற்கு பருவக்காற்று அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கீங்க. ஸோ இதுதான் வேணும். இப்போ இதை நான் சொல்லி முடிச்சுட்டேன். பட் உங்களுடைய கமெண்ட்டை படிக்கும்போது அது வந்து எனக்கு வந்து உறுதியாகுது பாருங்கள். உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க. எனக்கு வந்து கிளியராக அது மூலியமாக தெரிஞ்சுட்டேன். ஆமாம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. நன்றி. தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க. ஜெயகண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து, நேற்று இரவு தகட்டூர் மருதூர் பகுதிகளில் 5 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்து இருக்கிறது. ஆனால் கடந்த 5 மாதங்களுக்கு பிறகு பெய்த மழை இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியோடு எடுத்துக்க வேண்டியது தானே. ஏன்னா இப்போ தகட்டூரில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாயிட்டு, ஆனால் இந்த வருடம் முழுவதுமே மழை பதிவாகாத பகுதிகள் வந்து தமிழகத்தில் இருக்கிறது. அதையும் என்னால் வந்து பட்டியல் போட முடியும். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இயல்பான அளவு மழை கிடைத்த ஆண்டுகள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஆண்டுகளில் கூட அது நல்ல மழை பதிவான ஆண்டுகள்னு நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று எடுப்போம். அந்த மாதிரியான ஆண்டுகளிலும் மழையே பெரிய அளவில் கிடைக்காத நகரங்கள் என்பது தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அதுதான் வேதனையான விஷயம். அந்த மாதிரி நமக்கு கிடைத்த மழை கூட கிடைக்காத நிலையில் எத்தனை ஊர்கள் இருக்கிறது அப்படிங்கிறத
பார்க்கும்பொழுது நமக்கு கிடைத்த மழை என்பது எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் நான் சொல்கிறது அதுதான். இதெல்லாம் இயற்கையினுடைய கொடை. இதை முடிந்த வரையில் நாம் பாதுகாக்கணும். அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அதை விட்டு செல்லணும். இந்த இயற்கை வளங்களை முடிந்த வரையில் நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறது தான் உத்தமமான செயல். நம்மளுடைய வசதிக்காக அதை நம்ம ரொம்பவே அழிச்சிட்ருக்கோமோன்னு எனக்கு வந்து தோணுது. அதுலேயும் பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிளாஸ்டிக் பையிலையும் குப்பையிலையும் மலைகளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மலை உருவாக்குதல் திட்டம். ரொம்ப இப்போ வந்து இந்த வடகிழக்கு பருவமழையிலாம் அந்த காற்று வீசுதில்ல, அது கொஞ்சம் உள்ள ஊடுருவி போய்டு தான். அதனால் எங்கேயே வந்து தடுத்து இந்த இடத்துல அப்படியே மேலெலும்பி ஸோ அந்த அளவுக்கு இவங்க மலையை வந்து உருவாக்கிடுவாங்க போல இருக்குது. ஸோ பார்க்கலாம், வந்து சரி பண்ணணும். இது விளையாட்டுக்காக நான் சொல்கிறேன், இது ஆக்சுவலாக அது கிடையாது ஃபேக்ட். அந்த மாதிரியான குப்பைகள் அந்த இந்த இடங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இதுக்காக இருக்க அந்த சைடு போகும்போது இருக்கிற அந்த அதெல்லாம் வந்து வேறு. ஆனால் அது இந்த சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்ல வரேன். சுப்பிரமணி அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா, திருவண்ணாமலை ஜவ்வாது மலை பகுதிக்கு சும்மா லேசான தூறல் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் கனமழை என்பது சுற்றுமுற்றுமாக பெய்கிறதே தவிர எங்களுக்கு எட்டவில்லை. ஏன், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து அந்த காற்றினுடைய அமைப்பு தான் மிகப்பெரிய காரணம். இப்போ சில நேரங்களில் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மழைமணி இல்லாததுனால அந்த ஜவ்வாது மலை பகுதிகளிலேயே ஒரு சில இடங்களில் மழை பதிவாகிறது. அந்த பதிவான மழை அளவுகள் கூட நமக்கு கிடைக்க வராமல் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இதை விட பயங்கரமான சிரமமான நிலையெல்லாம் வந்து இருக்கும். அங்கெல்லாம் என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. ஒரு முறை ஒரு கனத்த மழை பதிவான ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் எனக்கு வீடியோலாம் அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி இதை யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த ஊரில் இருக்கிற நிலவரமே வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்கள் இதை எடுத்து போடுங்கன்ட்டு வீடியோலாம் அனுப்புனார். பட் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நான் சில அதிகாரிகளுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்கள்ட்ட சில பேருக்கு அதை அனுப்பினேன். அப்புறம் சில அதிகாரிகளுக்கு நான் வந்து அனுப்பிவிட்டேன். அது அப்படி தான் அதை வந்து கையாளணும். அதை எடுத்து நம்ம பாட்டிக்கே எப்படி சொல்கிறதுனா பப்ளிஷ் பண்ணி அதில் நம்ம ஒரு அரசியல் ஆதாயம் தேட முடியாது. அரசியல் ஆதாயங்கிறத விட அதை குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம போட்டோம்னாக்கா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அதனால் பலன் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளை விட ஒரு நிறைய பேரை சென்றடைகிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி அதை நான் வந்து எஸ்கலேட் பண்ணி தான் விட்டேன். அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கும், அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும்னு நான் வந்து நம்பினேன். ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து பெரிய அளவில் என்னை கான்டாக்ட் பண்ணல. பட் அவர் அனுப்பின காணொலியை அவர் வந்து உங்கள் பேஜிலே போடுங்கன்னாரு. பேஜிலே போடுங்க, போட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி இத்தனை நாளாக மழை பெஞ்சு இப்படி இருக்குது ஜவ்வாது மலை பகுதியில், போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உங்களுக்கு பாதிப்பு தானே இருக்குது, அந்த பாதிப்பு சரியாகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து முடிவெடுத்து அது தக்க உரிய நபர்கள்கிட்ட நான் வந்து கொண்டு போய் சேர்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் நல்ல மழையும் வந்து பதிவாகி இருக்கக்கூடும். ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலேயே அது நமக்கு தெரிய வராமலேயே கூட போய்விடலாம். ஸோ அது ஒரு பகுதியின் அந்த அமைப்பை பொறுத்து, அந்த நேரத்தில் நிலவக்கூடிய அந்த சூழல்களை பொறுத்து ஏற்படக்கூடிய ஒரு மழை வாய்ப்புகள் தான் இந்த வெப்பச்சலன மழை வாய்ப்புகளை பொறுத்த வரையில். உங்கள் பகுதிக்கும் சாதகமான அமைப்பு என்பது வந்து வரும். அது வரையில் நீங்கள் வந்து காத்திருக்கணும். உங்களுக்கு கிடைத்த அந்த தூறல் மழை கூட கிடைக்காமல் போய்விட்ட இப்போ பகுதிகள்லாம் இருக்குது. இப்போ நிலக்கோட்டையிலேருந்து நண்பர் கேட்டுக்கொண்டே இருக்கார் பாருங்க. இப்போ அவர் பகுதியெலாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் மழைப்பொழிவை இப்போ சமீப காலத்தில் பெற்றா மாதிரி என்னால் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரியும் நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். முசமில் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ, செப்டம்பர் மாதம் அரபிக்கடலில் சுழற்சி உருவாகும் என்று சொன்னீர்கள். அப்படி உருவாகினால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதா? அணைகள் நிரம்பி வழியுமா? சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா? அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. நம்ம தான் சொல்லியிருக்கோமே, செப்டம்பரில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, அந்த பகுதிகளை நோக்கி தான் அது போக வந்து முயற்சி பண்ணும். ஏன்னா அது வந்து வீரியம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஒரு புயலாக உருவானுச்சுனாக்கா அது அந்த பார்த்து தான் வந்து எடுக்கும்.
பட் கடந்த சில ஆண்டுகளில் அதில் சேஞ்சஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது. சில நேரங்களில் குஜராத் அருகில் போய் நின்றுக்கிட்டு சுற்றிட்டு கிடந்தது. ஒரு முறை அந்த அலிபாகுங்கிற அந்த பகுதிக்கு பக்கத்தில் போய் லேண்ட்ஃபால் ஆணுச்சு மகாராஷ்டிரா மாநிலத்தில். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். பட் பொதுவாக நம்ம சொல்கிறது அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் உருவானுச்சுன்னா அது நம்ம விட்டு விலகி தான் போகும். அப்போ அது காற்றில் திசையில் மாற்றத்தில் ஏற்படுத்தும் போது இந்த சுழற்சி ஃபார்ம் ஆகி கொஞ்ச நாள் இருக்குது இல்லையா, அந்த லட்சத்தீவுகள் கடல் அருகிலேயோ அல்லது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கும்போது உட்பகுதிகளில் காற்றின் திசையில் என்ன மாதிரியான மாறுதல்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து மழை வாய்ப்புகள் இருக்கும். அது விலகி போகும்போது அது காற்றை இழுக்கிறதுனால இந்த புல் எஃபெக்ட் ரெயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ரெயின்ஃபால் வந்து இடையே கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் மழைப்பொழிவு கிடைக்கும் போது நம்ம மேற்கு உள் மாவட்ட பகுதிகள்லாம் கூட அந்த காலகட்டத்தில் பலனடையும். பாலக்காடு கணவாய் பகுதிகள் கூட செப்டம்பர் மாதத்தில் பலனடையும். இந்த மாதிரி செப்டம்பர் மாதத்தில் சுழற்சிலாம் உருவாகி விலகி போணுச்சுன்னு வச்சுங்க, பாலக்காடு கணவாய் பகுதிகள்லாம் நல்ல பெனிஃபிட் வந்து அடையும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க வருங்காலத்தில். காத்துடுங்க. ஆனால் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாக. ஜெயக்கண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து அடியில் வந்து ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறார். உங்களது மைக் ப்ராப்ளமாக இருக்கும் போல் இருக்கிறது, தெளிவாக இல்லை என்பதை போல் தெரிவித்திருக்கிறார். ஆமாம், அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து நேற்றைய தினம் நான் அந்த குரல் பதிவு பண்ணும்போது கிளம்ப வேண்டியதாக இருந்தது. அதனால் அந்தளவுக்கு நம்மளால் வந்து பண்ண முடியல, அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. அண்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுங்க, ஏற்கனவே ஒரு தடவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் குரல் பதிவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா ஆஃப் ஆகிட்டு, சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் சார்ஜ் போட்டு நான் வந்து பேசினேன். அதனால் கூட இருந்திருக்கலாம். ரொம்ப லேட் ஆகிட்டு அந்த காணொலியை பகிர்ந்து நான் முடிக்கும் போது ரொம்ப நேரமானது மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதுதான் மெயின் ரீசன். அதனாலேயே உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த காணொலி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனந்தன் என் மறுபடியும் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். வலுவான எல்னினோ என்று கூறுகிறார்கள், இந்தியாவில் மழை பற்றாக்குறை வரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு, கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு, கேரளாவில் வெள்ளப்பெருக்கு, இலங்கையில் வெள்ளப்பெருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. கேரளா கடற்கரை ஓரம் ஒரு காற்று சுழற்சி உருவானால் மேற்கு தொடர்ச்சியை தான் சொல்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையில் மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மழை பெய்யுமான்னு சொல்லிட்டு அழகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து அதற்கு கீழே அந்த கருத்துரை பகுதியில் ஒரு கேள்வியை வந்து முன் வைத்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்திற்கு நல்ல மழை கிடைக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகும் பொழுது அதுதான் அதற்கான விளக்கம் தான். நாமக்கல் மாவட்டத்தில் அந்த சுழற்சி விலகினால் அந்த புல் எஃபெக்ட் ரெயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மழையெல்லாம் நாமக்கல் மாவட்டத்திற்கு கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தில் நாமக்கல் மாவட்டத்திலும் நல்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அண்டு அந்த எப்படி சொல்கிறது, சக்தி வாய்ந்த எல்னினோ காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழையில் அது வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். தென்மேற்கு பருவமழைக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் கிடையாது. ஆனால் இந்த முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. அதுதான் நம்மளும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் நார்த் இந்தியாவில் ஃபெயிலியர்னு சொன்னீங்க, ஆனால் வந்து அது வந்து அப்படி இல்லை. அங்கே வந்து ஒரு சூரத் மாதிரியான பகுதிகளெல்லாம் வந்து 3 முறை ஒரு 2 நாள்னு போட்டு சாத்தி எடுத்துட்டு அந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்களிலும் ஓரளவுக்கு மழை பொழிவுலாம் வந்திருக்கிறது. இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுழற்சி வந்து இருக்குது. ஸோ எல்லா இடங்களிலும் வந்து மழை வந்து நல்லா தான் வந்து கிடைக்குது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தான் பெரிய அளவுக்கு அது கை கொடுக்கல. அதுதான் வருத்தமாக இருக்குது. அது வந்து சுழற்சி அந்த பகுதிகளில் உருவானால் மட்டும் அதிக அளவிலான மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது. மேற்கு திசை காற்றினாலே வந்து கிடைக்கணும். வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவானால் தான் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி நிலப்பகுதிகளில் அது நகர்ந்து போனால் தான் நமக்கு அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதுதான் நமக்கு சாதகமான கண்டிஷன் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.